தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றும் நாளையும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்னைக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு? உங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவக்கூடிய காரணத்தினால் தமிழகத்துல அடுத்த 7 நாட்கள் வானிலை தொடர்பான ஒரு நிலவரம் என்பது எப்படி இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில இன்றைய தினம் கடலோர தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல இன்று கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல நாளைய தினமும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அதே போன்று 13ஆம் தேதி அன்று வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல கனமழைக்கான ஒரு வாய்ப்பும், பொங்கல் தினமான 14ஆம் தேதி அன்று தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலை 15ஆம் தேதியும் தொடரும். தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று அதிகபட்சமாகவே 55 கிலோமீட்டர் வேகத்துல வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது. அதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்குள் அந்த பகுதிகளில் மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், பொதுவாக காலை வேளைகளில் மட்டும் பனிமூட்டம் அதிகமாக காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த 4 நாட்கள் பொங்கல் அன்று தென் மாவட்டங்கள், பொங்கல் மறுநாளாக இந்த 2 நாட்களும் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள்ல கனமழை வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கின்றது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.